Hello friends. Toxic mother and daughter relationship. அம்மா டாக்ஸிக்காகவும் மக ஸ்கேப் கோட்டாகவும் இருக்கிற பட்சத்தில் அந்த உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உறவில் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அம்மா தன்னோட பொண்ணை ஒரு தனி மனுஷியாக பார்க்க மாட்டாங்க, தன்னோட எக்ஸ்டென்ஷனாக தான் பார்ப்பாங்க. அதாவது தன்னோட ஒரு பாகமாக, தன்னோட ஒரு நீட்சியாக தான் பார்ப்பாங்க. தன்னோட ஒரு பாகமாக, தன்னோட ஒரு அங்கமாக மகளை பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போது அந்த மகக்கிட்ட அன்பாக தானே இருக்கணும். எதுக்காக அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தோணலாம். இப்படியெல்லாம் லாஜிக்காக யோசிச்சுட்டா தான் பிரச்சனையே இருக்காது இல்லையா? என்பிடி இருக்கிறவங்களோட மென்டாலிட்டி ரொம்ப இல்லாஜிக்கலாக தான் இருக்கும். அவங்க லாஜிக் படி அவங்களோட மகளை தன்னோட எக்ஸ்டென்ஷனாக பார்க்குறாங்க இல்லையா? அப்போது அவங்க யார்? செல்ஃப் எஸ்டீமும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் இல்லாதவங்க. அன்பு, மகிழ்ச்சி, பச்சாதாபம், கருணை, இரக்கம், பெருந்தன்மை, இது மாதிரியான பாசிட்டிவ் இமோஷன்ஸை இவங்களால் ஃபீல் பண்ண முடியாது. பொறாமை, வன்மம், வைத்தெரிச்சல், இது மாதிரியான நெகட்டிவ் இமோஷன்ஸ் இவங்களுக்கு நிரம்பி இருக்கும். தாழ்வு மனப்பான்மை பயங்கரமாக இருக்கும். இவங்களோட இந்த நேச்சர் வெளியே தெரிஞ்சிட்டா அசிங்கமாயிடுங்கிற ஒரு இன்செக்யூரிட்டியோடு தான் இவங்க எப்போவுமே இருப்பாங்க. இதுதான் இவங்களோட பேசிக்கான டாக்ஸிக் நேச்சர். இதையெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாமல் மூடி மறைக்கிறதுக்காக ஒரு பொய்யான ஃபேண்டசியான கேரக்டரை உருவாக்கி அந்த முகமூடியோட சொசைட்டியில் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக மிங்கிள் ஆகி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் இவங்களோட ரியாலிட்டி என்ன, அதாவது இவங்களோட ரியல் நேச்சர் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போது தன்னோட எக்ஸ்டென்ஷனாக பாவிக்கிற அவங்களோட மகளை எப்படி பார்ப்பாங்க? அவங்களோட ரியல் பர்சனாலிட்டி என்னமோ அதே மாதிரி தானே பார்ப்பாங்க. அதனால் அவங்க மகளை அவங்கள மாதிரியே வளர்க்க பார்ப்பாங்க. தன்னோட ஒரு நகலாக அந்த மகளை வளர்ப்பாங்க. அந்த குழந்தைக்கு ஸ்கேப் கோட் ரோலை கொடுத்துடுவாங்க. தன்னோட அந்த ரியாலிட்டி மேலே, அந்த ரியல் நேச்சர் மேலே காட்ட முடியாத வெறுப்பை ஸ்கேப் கோட்டாக இருக்கிற அந்த மக மேலே காட்டுவாங்க. அந்த ஸ்கேப் கோட் சைல்டை அதோட ஆத்தென்டிக் நேச்சரோட தன்னியல்போட வளர்றதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. இவங்களோட இந்த பேட் இன்ஃப்ளூயன்ஸை எல்லாம் மீறி அந்த ஸ்கேப் கோட் சைல்டு ஒருவேளை சுய புத்தியோடு வளர்கிறாங்க, அவங்களுக்கு செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது, ஹெல்த்தி மென்டாலிட்டியோடு இருக்காங்கன்னு வச்சுப்போம். அப்போது அந்த மகளை அவங்களுக்கு பிடிக்குமா? அவங்கள மாதிரியே ஒரு நகலாக இருக்கிற மகளை வெறுக்கிறாங்க. அவங்கள மாதிரி இல்லாமல் ஹெல்த்தி மென்டாலிட்டியோடு இருக்கிற பொண்ணை, அதாவது அவங்களோட அந்த ஃபேண்டசி கேரக்டர் மாதிரியே இருக்கிற மகளை அவங்களுக்கு பிடிக்கணும் தானே? அதுதானே லாஜிக்கும் கூட. அகெயின் இது உங்களோட லாஜிக். அவங்களோட லாஜிக் டோட்டலி வேறு மாதிரி தான் வேலை செய்யும். ஆக்சுவலி அவங்க இந்த ஸ்கேப் கோட் சைல்டை உருவாக்குறதே அவங்களோட வெறுப்பை காட்டுறதுக்காக தான். இவங்க வெறுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஸ்கேப் கோட் சைல்டை இவங்க மோல்டு பண்ணுவாங்க. தம் மேலே காட்டிக்க வேண்டிய வெறுப்பை எல்லாம் அந்த மக மேலே காட்டுவாங்க. பட் இப்போது அந்த ஸ்கேப் கோட் சைல்டு ஹெல்த்தி மென்டாலிட்டியோட இருக்கிற பட்சத்தில் தன்னோட இம்பர்ஃபெக்டான, டிஸ்கஸ்டிங்கான அந்த டாக்ஸிக் பர்சனாலிட்டிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க இல்லையா? அதாவது தன்னால் எப்படியெல்லாம் இருக்க முடியலையோ அப்படியெல்லாம் அந்த ஸ்கேப் கோட் சைல்டு இருக்காங்க. அந்த ஹெல்த்தி நேச்சர் இவங்களோட டிஸ்கஸ்டிங் நேச்சரை குத்தி காட்டுற மாதிரி, ஏளனம் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. நான் எப்படி இருக்கேன் பார்த்தியா, உன்னால் இப்படியெல்லாம் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேப் கோட் சைல்டு இவங்களை ஒழுங்கு காட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டடான லாஜிக்கோடு யோசிச்சா அந்த ஸ்கேப் கோட் சைல்டு மேலே இவங்களுக்கு கோபமும் வெறுப்பும் தானே வரும். இதென்னடா லாஜிக்கு, சரியான புத்தி கெட்ட லாஜிக்காக இருக்கேன்னு உங்களுக்கு தோணலாம். அது அப்படி தான். இட் இஸ் வாட் இட் இஸ். ஆக மொத்தம் அந்த ஸ்கேப் கோட் சைல்டு இவங்கள மாதிரியே இருந்தாலும் வெறுப்பாங்க, இவங்கள மாதிரி இல்லைன்னாலும் வெறுப்பாங்க. ஆனால் ஸ்கேப் கோட் சைல்டு ஹெல்த்தி மென்டாலிட்டியோடு இருக்கிற அந்த ட்ரெய்ட்ஸை இந்த டாக்ஸிக் மதர் மிரர் பண்ணுவாங்க, காப்பி அடிப்பாங்க. இதுதான் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஆழமாக ஒளிஞ்சிருக்கிற ஒரு பேசிக் டைனமிக். அதர் தேன் தட் நிறைய வகையில் அந்த ஸ்கேப் கோட் சைல்டை இந்த டாக்ஸிக் மதர் அப்யூஸ் பண்ணுவாங்க. அவங்களோட இமோஷனல் நீட்ஸை நிறைவேற்றி வைக்கிற ஒரு சோர்ஸாக யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்களோட நான்ஸ்டாப் புலம்பலையும் கெட்ட எண்ணங்களையும் டம்ப் பண்ணுற ஒரு டஸ்ட்பின் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்களோட பசிஃபையராக யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பவுண்ட்ரிஸ் இருக்கவே இருக்காது, பர்சனல் ஸ்பேஸ் இருக்காது.
மகளோட டோட்டல் லைஃப்பையும் இந்த டாக்ஸிக் மதர் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவாங்க. மொத்தமாக அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கேப்கோட் சைல்டை சுயமாக யோசித்து நிம்மதியாக வாழறதுக்கும் விட மாட்டாங்க. வாழ தெரியலைன்னு சொல்லி கிரிட்டிசைஸும் பண்ணுவாங்க. ரொம்ப தாழ்த்தி மட்டமாக பேசுவாங்க. இதையும் தாண்டி அவங்களோட மக ஏதாவது அச்சீவ் பண்ணினாலும் அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. இதில் சாதிச்சு என்ன பிரயோஜனம், அதில் கோட்டை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களோட அந்த அச்சீவ்மெண்ட்ஸ்க்கான கிரெடிட்டை மட்டும் இவங்க எடுத்துப்பாங்க. மற்றவங்க கிட்ட பெருமையாக சொல்லிப்பாங்க. அதே மாதிரி மற்றவங்க முன்னாடி அந்த ஊர் பெருமைக்காக இவங்களை தி பெஸ்ட் மதர்னு காட்டிக்கிறதுக்காக அந்த ஸ்கேப்கோட் சைல்டை ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிற மாதிரி சீன் டெவலப் பண்ணுவாங்க. இப்படி ஒரு அம்மா கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு தியாக ஸ்வரூபினியாக நடந்துப்பாங்க. ஆனால் யாரும் இல்லாதப்ப எந்த கரிசனமும் இல்லாமல் சிறுமப்படுத்தி பேசுவாங்க, ஸ்லட் ஷேமிங் பண்ணுவாங்க, புல்லி பண்ணுவாங்க. அவங்களோட லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் அந்த ஸ்கேப்கோட் சைல்டை பழி சொல்லுவாங்க. அந்த சைல்டுக்கு தேவைப்படுற இமோஷ்னல் அண்ட் மாரல் சப்போர்ட் எதுவுமே இவங்ககிட்ட இருந்து கிடைக்காது. அம்மானா செல்ஃப்லெஸ்ஸாக இருப்பாங்க. பெத்த பிள்ளைங்களுக்கு நல்லதை மட்டும்தான் நினைப்பாங்க. அவங்க எது செஞ்சாலும் பிள்ளைகளோட நல்லதுக்கு தான் செய்வாங்க. பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆபத்துன்னு வந்தால் தன்னோட உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் அந்த அம்மாங்கிற கேரக்டர் பற்றின ஒரு பொதுவான கருத்து இருக்குது இல்லையா? அந்த கருத்துனால டாக்ஸிக் மதர் அண்ட் ஸ்கேப்கோட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் எப்படி டேஞ்சரஸாக மாறுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அம்மாங்கிற அந்த கேரக்டருக்கு வகுக்கப்பட்டிருக்கிற அந்த பொதுவான கருத்தை இந்த டாக்ஸிக் மதருக்கு அப்ளை பண்ணும்போது அம்மா எது பண்ணாலும் அது நம்மளோட நல்லதுக்கு தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஸ்கேப்கோட் சைல்டு நினச்சிப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்கேப்கோட் சைல்டை பொறுத்த வரைக்கும் மதர் டாட்டர் ரிலேஷன்ஷிப்னால் இப்படி தான் இருக்கும், இதுதான் நார்மல் அப்படின்னு நம்புவாங்க. ஏன்னா சைல்ட்ஹுட்லேருந்து அவங்களோட அம்மாவை அவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. அப்போது அந்த டாக்ஸிக் மதரோட பிஹேவியர் ஸ்கேப்கோட் சைல்டோட ஒட்டுமொத்த சைக்கலாஜிக்கல் சிஸ்டத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடும். அவங்களோட பிலீஃப் சிஸ்டமே ரொம்ப மெஸ்டப்பாக இருக்கும். நம்ம சரியாக இல்லாததுனால தான் நம்ம அம்மாவுக்கு நம்மளை பிடிக்கலை, நமக்கு புத்திசாலித்தனம் போதலை, நமக்கு எந்த டேலண்ட்டும் இல்லை, அம்மாவை பெருமைப்படுத்துகிற மாதிரி நம்ம எதுவுமே பண்ணலை, நம்ம தான் தப்பாக இருக்கோம், நம்ம ஒழுங்காக இருந்தால் அம்மாவுக்கு நம்மளை பிடிக்கும், நம்ம மேலே பாசமாக இருப்பாங்க, நம்ம சரியில்லாததுனால தான் அம்மா நம்ம மேலே கோவப்படுறாங்க அப்படின்னு அந்த ஸ்கேப்கோட் சைல்டு யோசிப்பாங்க. ரொம்ப ஒர்க்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. அம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற ப்ராசஸில் தன்னோட பர்சனல் க்ரோத்தில் கான்சென்ட்ரேட் பண்ண மறந்துடுவாங்க. தாங்கிட்ட இருக்கிற அந்த குட் குவாலிட்டிஸ்க்கான அந்த ஒரு ரெக்கக்னைசேஷன் அம்மா கிட்டேருந்து கிடைக்காததுனால அதை அந்த ஸ்கேப்கோட் சைல்டாலையும் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாமல் போகும். இதனால் அந்த ஸ்கேப்கோட் சைல்டோட ஸ்டடீஸ், கேரியர், மேரேஜ் லைஃப் எல்லாமே டிஸாஸ்ட்ரஸாக இருக்கும். இன்கேஸ் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கேப்கோட் சைல்டு டாக்ஸிக் மதரோட அந்த ரியாலிட்டியை கண்டுபிடிச்சிட்டு செல்ஃப் செக்யூரிட்டிக்காக பவுண்ட்ரி செட் பண்ணும்போது மதர் அப்படிங்கிற அந்த சென்டிமெண்ட் கார்டை யூஸ் பண்ணி எல்லார்கிட்டையும் அந்த மகளை பற்றி அவதூறு பரப்புவாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸாக இவங்க போட்ட அந்த சென்டிமெண்டல் ட்ராமாவில் வந்துட்டு எல்லாரோட மனசுலையும் இவங்க சிம்மாசனம் போட்டு தி பெஸ்ட் மதராக உட்காந்துட்ருப்பாங்க. அதனால் இப்போது இவங்க என்ன சொன்னாலும் அதை எல்லாருமே நம்புவாங்க. இப்படி ஒரு அம்மாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடாமல் அவங்கள கஷ்டப்படுத்துகிற ஒரு பாவியாக தான் அந்த ஸ்கேப்கோட் சைல்டை எல்லாருமே பார்ப்பாங்க. சில சமயம் அந்த ஸ்கேப்கோட் சைல்டு அம்மாவோட அந்த டாக்ஸிக் ட்ரைட்ஸை எல்லாம் அடாப்ட் பண்ணிவிட்டு அவங்கள மாதிரியே டாக்ஸிக்காக மாறவும் வாய்ப்புகள் இருக்குது. இன்கேஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒரு ஸ்கேப்கோட் சைல்டாக இருந்தால் தயவு செய்து உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை இந்த ரிலேஷன்ஷிப்பில் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.